இன்னொன்னு நேத்து நடந்த அந்த மீட்டிங்ல வந்து அதிமுக கூட பாஜகவோட தலைவர்கள் வந்து அந்த மேடை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் சொல்றாரு, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. இதெல்லாம் என்ன மெசேஜ சொல்றாரு சார்? அதிமுக, பாஜக வந்து அந்த கூட்டணி வந்து ஒட்டவே இல்ல, ஒரு மாதிரி விரிசல் இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் அந்த தலைவர்களோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாரா? ஒட்டுதான் ஒட்டலையா இல்ல, முன்கூட்டியே திட்டமிட்டு திமுகவுக்கு எதிராக இந்த ஒரு அணி திரள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப காலத்துக்கு முன்பே சேர்ந்து விட்டுருது. அதுதான் அமித்ஷாவுடைய இலக்கு. அதாவது இப்போ அமித்ஷா இந்த 2-3 நாள் வந்திருக்க வேண்டியது, ஏன் வரலன்னு தெரியல. வந்தாலும் எடப்பாடி கையை பிடித்து கொண்டு ஏதாவது சொல்ல போய் சிக்கல் வரும். சரி, அவரை கை தூக்குனா மட்டும் போதுமா? பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்காது, தேமுதிக கூட இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அமித்ஷாவுக்கு. அதனால அவர் வராமல் இருந்து ஒரு வகையில் எடப்பாடிக்கு பிளஸ். நயனார் வந்து விட்டார், எல்முருகன் வந்து விட்டார், கூட்டணி ஒட்டுமா ஒட்டலையா தைரியமா சொல்லிட்டார். நீங்க வச்சா மட்டும் கூட்டணியை நாங்க வச்சா வேற, உங்களுக்கு வந்து அர்த்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னின்ற மாதிரி கேட்டார். ஸோ நயினார்னு ஒரு படி மேல போய் முன்னாடியே போய் பார்த்து பேசிட்டாரு, நல்லா செட் பண்ணிட்டாரு. அந்த ஹோட்டல் அறையில காத்துட்டு இருக்கு, நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். நீங்க மாநிலத்தில் வருவேன் என்று காத்திருந்தேன்னு சொல்லி எடப்பாடி சொல்ல வைக்கிறாரு. ஓ அப்படி? ஆமா, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்றேன் சார், நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு அந்த தலைமை பதவியை மாற்றி உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நான் காத்திருந்தேன்ற மாதிரி தான் மீனிங் அது. அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். என்னன்னா திமுகக்கு இணையான கூட்டணியா, அதுதான் அடுத்த கட்ட பேசு பொருளாக வரும்.